சப்போஸ் இங்கே டைப்போல் இருக்குதுன்னு வச்சுப்போம். டைப்போல்னால் என்ன? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து பிரித்து வச்சுருக்கிறது தான் வந்து என்னது டைப்போல்னு சொல்லுவோம். இந்த டைப்போலை சுற்றி நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ரைட். இப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பார்க்க மட்டும்தான் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இட் இஸ் வெரி 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 ஸ்மால். எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்குன்னா, இந்த இமேஜ் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, ஜூம் அவுட் பண்ண ரெண்டு சார்ஜும் ஒரு பாயிண்ட்டு மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா? பாயிண்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகும். என்னதான் பாயிண்ட் மாதிரி கன்வெர்ட் ஆனாலுமே அதை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ரைட். இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸுக்கு பர்பண்டிகுலராக ரொம்ப தூரத்தில் இந்த டைப்போல்னால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல். ரைட்டா? இப்போது இதே சினாரியோவை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு சார்ஜஸை மட்டும் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ரைட். சி, இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா டி. ரைட்டா? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த வீடியோவோட அல்டிமேட் கோலு இந்த ரொம்ப தூரத்தில், ரைட், இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இந்த டைப்போல்னால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட். இந்த இடத்த கன்சிடர் பண்ணும். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜை ப்ளேஸ் பண்ணும். டெஸ்ட் சார்ஜ்னால் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் சார்ஜ். அந்த பாயிண்ட் டெஸ்ட்டை மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்னது? ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நவ் இந்த டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ரைட். நவ் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டின்னா இந்த சென்டர்லேருந்து எவ்வளோவா இருக்கும்? இது d/2. கரெக்டாக? இது வந்து தீட்டா. இதை வந்து ஆர்ன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் ஆல்சோ ஆர். இது வந்து என்னது? d/2. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால் இந்த டெஸ்ட் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது, அண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது, இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். இவ்வளோ தான் வேலை. முதல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன சொன்னேன்? இந்த டெஸ்ட் சார்ஜ், ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, அதுதானே எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். got the point? சேம் திங், இது பாசிட்டிவ் சார்ஜ், அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ரைட். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். ரைட். நவ் இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட், இந்த டைரெக்ஷனில் இருக்கும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நவ் வில் மென்ஷன் தட் தீட்டா. இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். இந்த தீட்டாவும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. பட் நம்ம நெகட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் ஆகிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் அந்த டைரெக்ஷனில் இருக்குது. ரைட். இப்போது நம்ம இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ரெண்டு காம்போனண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ணணும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ். காட் த பாயிண்ட்? இப்போது லெட் அஸ் டேக் அதர் கலர். குட். இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன, காட் த பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன. இப்போது இந்த வெக்டாரை வந்து
இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணோம்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா இது வந்து என்ன ஆகும், ஆப்போசிட்டாக மாறிடும். ஆப்போசிட் மீன்ஸ் sin theta. இது வந்து என்னது, அட்ஜசண்ட்டாக மாறிடும். ரைட். அப்போது இந்த ஆப்போசிட்டை என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள். இதை வந்து E sin thetaன்னு சொல்லுவோம். இதை வந்து E cos thetaன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜ்னால் கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ரிசால்வ் பண்ணுவோமா? ரைட். இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு காம்போனண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஒரு காம்போனண்ட். சேம் திங். இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கிற காம்போனண்ட் அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம்னா இது வந்து ஆப்போசிட்டாக மாறும். got the point? ஆப்போசிட்னா என்ன, sin theta. இது adjacent cos theta. again we'll send it back this one. see, இதை வந்து E sin theta இந்த இடத்துல எழுதுவோமா, E sin theta. இது வந்து என்னது, E cos theta. again this one is E cos theta. see, நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால் கிரியேட் ஆன ஒய் காம்போனன்ட் E sin thetaவும் இந்த E sin thetaவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒன்லி எக்ஸ் காம்போனண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு E cos theta ப்ளஸ் E cos theta என்ன இருக்கும், 2E cos thetaன்னு எழுதலாமா? ரைட். இப்போது E is equal to நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் நெட் எலக்ட்ரிக் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். 2 is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டோட காமன் ஃபார்முலா என்ன, KQ டிவைடட் பை R ஸ்கொயர்னு எழுதலாம், cos theta. ரைட். net electric field or total electric field is equal to KQ divided by R into R square into cos theta. எப்படி இருக்கும், இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோமா, இந்த ட்ரையாங்கிள். ரைட். இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க, cos theta. see, இது வந்து adjacent, இது வந்து hypotenuse, this is theta. cos theta is equal to adjacent by hypotenuse எழுதலாமா? ரைட். அட்ஜசன்ட்னு என்ன, முதல்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிமைனிங் திங் எல்லாமே எழுது, K2KQ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். காஸ் திட்டன்னா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட்னா என்னது, D/2. ஹைப்போட்டனஸ் R. கரெக்டாக 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQD டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு R கியூபாக மாறிடும். இந்த டேர்மை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், என்னது, Q into D. we know that P is equal to dipole is equal to Q into D. கரெக்டா? ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் equal to K dipole divided by R cube. right? good. so this is the final formula to find the net electric field at the equatorial point.